மோதிரம் என்பது இந்த எபிரேயத்துல ஹோத்தேம் டாபாத். இந்த ஹோத்தேம் அப்படின்னா முத்திரை, டாபாத் அப்படின்னா மோதிரம். ராஜா அதிகாரம் கொடுத்து ராஜ அதிகாரத்தோடு செயல்படுவதுதான் முத்திரை மோதிரம். அதே போல தேவ பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்து மற்றவர்களை ஆளும்படியாக ஆண்டு கொள்ளும்படியாக அந்த கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு பேரு ஒரு முத்திரை மோதிரம். அதிகாரம் என்பது உடனே கிடைக்காது. ஒரு அனுபவம், பொறுமை, திறமை, செயல்படுத்தும் திறன் உள்ளதா அப்படின்னு தேவன் ஆராய்ந்துதான் எல்லாத்துக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுப்பார். எல்லாத்துக்கும் அதிகாரத்தை கொடுத்துட மாட்டாரு. பழைய ஏற்பாட்டில் முத்திரை மோதிரம் என்பது காணக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாட்டில் இந்த முத்திரை என்பது காணக்கூடாத அபிஷேகம் என்னும் கிரீடமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்கள் தான் முத்திரை மோதிரம். உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதிகாரம் இருக்கும். அதிகாரத்தை பெற விரும்பினா மட்டும் போதாது, அதற்கு தகுதி உள்ளவர்களா நம்மை மாற்றிக்கொள்ளணும். பொறுமையா இருக்கணும். நாம் எடுத்த தீர்மானத்தை நாமே செயல்படுத்தணும். நாம் எடுத்த தீர்மானத்தை நாம் செயல்படுத்தும் பொழுதுதான் இன்னொரு நாள்ல நாம் எடுத்த தீர்மானத்தை மற்றவர்கள் செயல்படுத்துவாங்க.